இப்போ வந்து ஒரு கோவிலுக்கு வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து வேண்டுதலுக்குன்னு போகும்போது சில தடங்கள்லாம் ஏற்படும் இல்லையா சார்? அது ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அதே மாதிரி வந்து இப்போ குறிப்பிட்ட சில கோயில்களுக்கு வந்து அந்த தெய்வம் நம்மளை அழைச்சாதான் நம்ம வந்து போக முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கா சார்? முதல்ல வேண்டுதல். இந்த வேண்டுதல் என்றது மனத்தை வந்து பலப்படுத்துறது. இந்த மனதை வந்து பலப்படுத்தி நம்ம செய்யக்கூடிய காரிய தடைகளை நீக்கி அந்த காரியத்தை வெற்றி பண்ணுறதுக்கு ஒரு குலதெய்வத்தையோ இல்லை ஒரு தெய்வத்தையோ வழி பண்ணுறோம். இந்த வழி பண்ண சொல்ல அந்த வெற்றிகள் வந்த அப்புறமா அதுவே அந்த மனசு சில காரியங்களை நம்ம செய்யாமல் போயிட்டா ஒரு பயத்தை உருவாக்கிடும். அந்த பயமே இன்னலை கொடுத்துரும். அது முதல் பாயிண்ட், அதாவது சயின்டிஃபிக் நீதியா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள். ஒரு ஜாதகத்தில் தசாபுத்தி பலன்கள் சிலருக்கு இன்சிடென்ட் நடக்கணும், சில பிரச்சனைகள் நடக்கணும் அப்படின்றப்போ 4 பேரும் ஒரு ஃபேமிலியில் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் ஒரே தசாபுத்தி இருக்கார், வேறு வேறு இருக்கும். அப்போது ஒரு தசாபுத்தி ஏற்றுக்கும், ஒரு தசாபுத்தி ஏற்றுக்காது. அந்த தசாபுத்தி ஏற்றுக்காத பலன்கள் போகிறப்போ ஒரு இன்சிடெண்ட்டை கொடுத்துரும். ஸோ ஒரு இன்சிடெண்ட்டை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் அது கூட தெய்வ பலன் தான். அது கூட தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இறந்துடுறாங்க, அது கர்மா. அது கர்மாவுக்கு உட்பட்டிருக்கு. ஒரு ஆளோட ஜாதகத்தில் அந்த 7 பேரும் வண்டியில் போகிறவங்க இறக்கணும்னு ஒரு விதி இருக்கும், அது மாற்ற முடியாது. அது கர்மா. அந்த கர்மாவுக்கு என்ன, ஆனால் இது தெய்வ பலத்தில் இல்லை, மனபலத்தில் தான் இதுவாகிறோம், மன பயத்துலேயும் இறக்கணும். அதனால தான் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம். தெய்வத்தை வந்து குறிக்கொள்வேன்னா அந்த தெய்வம்ன்றது எப்பவுமே நிலைப்பாடு தான். என்றைக்குமே தெய்வம் வழிகாட்டியாக தான் இருக்கும், வழி பண்ணும், நமக்கு செயல் காட்டியாக தான் இருக்குமே தவிர நம்ம செயலை கீழே இறக்கிறாது. அதுதான் மனபலமே. அந்த மனபலம் இருக்க சொல்ல வழிகள் கிடைக்கும். அதனால தான் சில கோயிலுக்கு போக சொல்ல இந்த இன்சிடென்ட் நடக்குது. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணமே ரெண்டாவது என்னென்னா கர்மா, ரெண்டாவது நம்ம நடக்கக்கூடிய தசாபதி பலன். இதெல்லாம் பார்த்து நேரங்கள் பார்த்து சில வழிகள் பார்த்து, அதனால அந்த காலத்தில் காலங்களை குறித்து வழி பண்ணி நேரத்தை பார்த்து போய் செய்கிறப்போ சில தடைகள் இருந்து நீர்ந்துக்கலாம். அந்த நேரத்தை பார்த்து வழி பண்ணுறது தான் நல்லது. இந்த நேரத்துக்கு போனால் எல்லாருக்குமே உகந்தது இருக்குமா, இது பர்டிகுலர் நேரத்துக்கு போனால் வழிகள் இருக்குமா அப்படின்னு அது பார்த்துட்டு போகிறப்போ நமக்கு செயல் வரும். இதுதான் உண்மை. முதல் நம்ம இது பண்ணக்கூடிய ஒரு நாளை இந்த தெய்வ வழிகாடுகள் இன்னல்கள். ரெண்டாவது இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த கோயிலுக்கு பர்டிகுலராக போக முடியுமா? கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் 12 ஜோதிலிங்கம். 12 ஜோதிலிங்கமே ஆதி காலத்தில் சுயமாக உருவானது. இந்த சுயமாக உருவாக்கக்கூடிய நிலைகள் இதுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சக்தி நிறைந்தது. இந்த சக்தி நிறைந்த கோயில்கள்லாம் நம்மளோட ஆகம விதிகள் பண்ணியிருப்பாங்க. சில கோயிலில் ஆகம விதிகள் இருக்காது. அந்த ஆகம விதிகள்னாலும் அங்கே இயற்கையாகவே நேச்சராகவே சக்தி இருக்கும். அதாவது ஒரு தெய்வ நடமாட்டங்கள், தெய்வ வழிகள் அதை குறித்து தான் அந்த கோயில் இருக்கும். ஒன்று அந்த மரத்தை சார்ந்து இருக்கும், அந்த மரம் எத்தனோ ஆயிரம் காலமாக இருக்கும், அதை தலைவரிச்சிகமாக வச்சுருப்பாங்க. இல்லை அந்த லிங்கம் பூமியிலேருந்து வந்திருக்கும், இல்லை பூமியிலேருந்து ஒரு கல் கிடச்சிருக்கோம், அந்த கல்லே தெய்வமாக வழியாக பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சக்தி பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும். அப்படி நம்ம போகக்கூடிய அந்த சக்தி நமக்கு வழி விட்டால் தான் அது விடும். அப்போ அந்த கர்மா, அந்த தசாபுத்தி, நமக்கு இருக்கக்கூடிய நேரங்கள் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம அதை கூப்பிட்ற நேரத்துக்கு அதை போக முடியும். இல்லைன்னா ஏதோ ஒரு வழியில் தடுத்துரும். 10 பேர் ஒரே இடத்துல கிளம்புவாங்க, ஆனால் 2 பேர் இல்லைப்பா என்னால் வர முடியல, ஏதோ வீட்டில் ஒரு வேலை இருக்குன்னு அவங்கள தடுத்து நிறுத்திடும். அந்த ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கு தான் இந்த கோயிலோட சக்திகள். இந்த சக்தி அதுதான் பொதுவாக என்ன வச்சுருக்காங்கன்னா 12 ஜோதிலிங்கத்தை வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் 107 ஆழ்வார்கள், 108 ஆழ்வார்கள், அதில் 2 கிடையாது, 106 ஆழ்வார்கள் கோயில்கள் இருக்குது. இந்த 106ம் திவ்ய ஸ்தலங்கள் அமைக்கப்பட்டிருக்கு பெரும்பால். அதுலேயும் அதை கூப்பிட்டா தான் போக முடியும், அந்த இடத்துக்கு வழி பண்ணால் தான் போக முடியும். அதுவும் பர்டிகுலராக நீங்கள் எடுத்திங்கன்னா திருப்பதி எடுத்திங்கனாவே திருப்பதிக்கு நம்ம போகணும்னு நினச்சாலும் போக முடியாது. அந்த ஏன்னா இயற்கையாகவே தெய்வம் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கக்கூடிய சக்தி அங்கே பாலிக்குது. அந்த எனர்ஜி, அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து அவ்வளோ இதுவாக இருக்குது, புரியுதா? அந்த பெரிய சக்தியாக இருக்குது. அந்த பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி பார்த்திங்கன்னா அதோட இது பார்த்திங்கன்னா நம்மளை வலிக்க சொல்ல தான் அது வரும். அது இல்லைன்னா பர்டிகுலராக வராது. திருப்பதி போயிட்டு தான் சிலருக்கு இன்சிடென்ட் நடந்துன்னே இருக்கும், சிலருக்கு பிரச்சனை நடந்துன்னே இருக்கும். ஒரு தொழிலே அப்படியே கீழே இறங்கின மாதிரியா இருக்கும், அந்த மாதிரியா அப்புறம் தொழில் மேலே ஏறும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. உண்மையாகவே அங்கே பலங்கள் இருக்குது. அந்த பலங்கள் இருக்கிறதுனால தான் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். மிகப்பெரிய கூட்டங்கள் வர்றதுக்கு காரணமே அங்கே பலங்கள் இருக்குது.
இப்போது இதே ரேஸ் எடுத்திங்கன்னா திருநள்ளாறுலையும் அந்த ரேஸ் வந்து ப்ளூ ரேஸ் வந்து வானலாவே பரவி போகுது அப்படின்றத இப்போ நாசாவில் எடுத்து காட்டிருக்காங்க. அப்போது அந்த இடத்துக்கு போகிறது பர்டிகுலர் டேஸில் போவாங்க. ஆனால் பர்டிகுலர் டேஸில் எவ்வளோ பேர் ட்ரை பண்ணாமல் போக முடியாது. அது காரணம் அது தடுத்துரும். ஏன்னா கிரகச்சாரங்கள் கிரகங்கள் பலங்களாக இருக்க சொல்ல கிரகங்களுக்கு வலு ஜாஸ்தி. வலுன்னா அது வந்து இறைவனோட சக்திக்கு கலந்துருக்கக்கூடிய அளவுக்கு இந்த கிரகங்களோட இது இருக்குது. அந்த கிரகங்களில் அதனால அந்த காலத்தில் சாஸ்திர வழியாக நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகளை வழிமுறையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி தெய்வத்தை வேணுங்க, இந்த தசாபுத்தி வர சொல்ல வழி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. அதனால தான் பர்டிகுலர் தெய்வங்களை நம்ம பார்க்குறப்போ இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு காரணம் அது உண்மை தான். அது உண்மையான ஸ்டோரியே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க.